மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் 6ஆம் வகுப்பு முதல் பருவம். அதில் 4வது லெசன் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்ற லெசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, தமிழ்நாட்டுடைய பண்டைய நகரங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இதுலேயும் லைன் பை லைனாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாம் ரிலேட்டடாக என்ன முக்கியமான பாயிண்ட்ஸோ அதை மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சரில் கொடுத்துருக்கிற பிளேசஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காஞ்சிபுரம், கொடுமணல், கரூர், உறையூர், மதுரை, கீழடி இந்த பிளேசஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்டைய நகரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாமல்லை, அரிக்கமேடு, பூம்புகார், தொண்டி, அழகன்குளம், காயல்பட்டினம், கொர்க்கை இந்த பிளேசஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்டைய துறைமுகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கேட்கலாம், பண்டைய துறைமுகங்கள் அல்லாதது எது, கீழ்கண்டவற்றில் பண்டைய துறைமுகம் எது அப்படின்ற மாதிரி கூட நமக்கு கொஷின்ஸ் வந்துட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, உலகின் மிக தொன்மையான நாகரீகம் மெசபடோமியா நாகரீகம். இது 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. சரிங்களா? உலகின் மிக தொன்மையான நாகரீகம் மெசபடோமியா நாகரீகம். இது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. நம்ம இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ அது சொல்லுவாங்க. அதே போல் தமிழகத்திலையும் தொன்மையான நகரங்கள் வந்துட்டு இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மதுரை, காஞ்சி, பூம்புகார் இவை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தொன்மையான நகரங்கள். இதற்கான சான்றுகள் வந்துட்டு நமது பண்டைய தமிழ் இலக்கியங்களில் இருந்தும் அயல்நாட்டு பயணிகளின் பயண குறிப்புகளில் இருந்தும் தொல்லியல் கண்டுபிடிப்புகளில் இருந்தும் நாம் பெற முடியும். அப்போது நம்ம 3 நகரங்களை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். பூம்புகார், மதுரை, காஞ்சி. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நகரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூம்புகார். பூம்புகார் பற்றி சொல்லணும் அப்படின்னா பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களுள் ஒன்று. காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் இந்த ஊரில் தான் பிறந்தார்கள். சிலப்பதிகாரத்தோட கதை நாயகி இருக்காங்க இல்லையா, கோவலனும் கண்ணகியும் பூம்புகாரில் தான் பிறந்தாங்க. பூம்புகார் வந்து புகழ்பெற்று விளங்கிய துறைமுக நகரமும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி அந்த பிக்சர்லேயே படித்தோம். நம்ம வந்துட்டு பூம்புகார் அப்படின்றது ஒரு பண்டைய துறைமுக நகரம் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் இது. அப்போது துறைமுகங்களை நம்ம எதுக்கு உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு தேவையான பொருட்களை சேகரித்து வச்சத பிறகு மீதி இருக்கிறத வந்துட்டு பார்த்தா வணிகம் செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த வணிகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கடல்வழி பயணத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு இடமா வந்துட்டு துறைமுகங்கள் வந்துட்டு இருந்தது. அப்போது சிறப்புமிக்க ஒரு துறைமுகமாக பூம்புகார் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா எந்த கடலில் அப்படின்னா வங்காள விரிகுடா கடலின் கரையில் வந்து அமைந்துள்ளது. இது காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ளது. இதிலே 3 கொஷின் கேட்பாங்க. பூம்புகார் துறைமுகம் எந்த கடலில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். 2வது விஷயம், இப்போ அதனுடைய பிளேஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்கலாம். எந்த ஆற்றினுடைய பிளேஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பூம்புகார் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் கேட்கலாம். சரிங்களா? அடுத்தது பூம்புகார் துறைமுகம். இந்த நகரத்திற்கு புகார், காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு வந்துட்டு பேரும் இருக்குது. ஓகேங்களா? அப்போ பூம்புகார்னாலும் ஒன்று தான், புகார்னாலும் ஒன்று தான், காவிரி பூம்பட்டினம் அப்படின்னாலும் ஒன்று தான். அப்போ சங்ககால சோழ அரசின் துறைமுகம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பூம்புகார். இந்த பூம்புகார் நகரத்தை பற்றி எந்த நூல்கள் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலையிலிருந்தும் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலையில் இருந்தும் நம்ம வந்துட்டு பூம்புகார் துறைமுகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் முக்கியமாக சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். சிலப்பதிகார நாயகி கண்ணகியினுடைய தந்தை வந்துட்டு மாநாய்க்கன். அப்போ மாநாய்க்கன் அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னா பெருங்கடல் வணிகன். இதே நாயகன் கோவலனோட தந்தை வந்து மாசாத்துவன். அந்த மாசாத்துவன் அப்படின்ற பேருக்கு மீனிங் வந்துட்டு பெருவணிகன். அப்போது இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பெருங்கடல் வணிகனும் பெருவணிகர்களும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பூம்புகார் பகுதிகளில் அதிகமாக இருந்திருக்காங்க அப்படின்னு வந்துட்டு இதில் சொல்கிறாங்க. அடுத்தது, இது மட்டும் இல்லாமல் நிறைய ரோம் நாட்டில் இருக்கவங்க, கிரேக்க நாட்டில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா வணிகம் செய்ய இங்கே வந்து தங்கி இருந்தாங்க. இல்லை வந்துட்டு இங்கே வந்துட்டு ரொம்ப நாள் அவங்க தங்க வேண்டியது இருக்கிறதுனால தமிழ் மொழியை அவங்க கற்றுக்கிட்டாங்க. கிரேக்கர் ரோம் நாட்டு மக்களுடைய மொழியை வந்து நம்ம நாட்டு மக்கள் வந்து கற்றுக்கிட்டாங்க. இதனால் மொழி பரிமாற்றமும் அடைஞ்சுது அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்தது பட்டினப்பாலை நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர்களுடைய நேர்மையை வந்து விளக்கியிருக்காங்க. அதாவது தவறான விலைக்கு கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது வந்துட்டு தவறான செயல் அப்படின்னு வந்துட்டு பட்டினப்பாலையில் வந்து சொல்லியிருக்காங்க. பட்டினப்பாலை நூலினோட ஆசிரியர் யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் புகார் நகரினுடைய தொன்மையை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் கடல் வழியாக குதிரைகளை வந்துட்டு இறக்குமதி செய்யப்பட்டன. கருமிளகு தரைவழி தடயங்கள் வழியாக வந்துட்டு இறக்குமதியானது. வடமலையிலிருந்து தங்கம் வந்துட்டு இறக்குமதி செய்யப்பட்டு அதுக்கப்புறம் ஆபரணங்கள் செஞ்சு அழகழகாக ஆபரணங்கள் செஞ்சு அதுக்கப்புறம் ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. இது இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும், தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும், கிழக்கு பகுதிகளிலிருந்து பவளமும், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் வந்துட்டு இறக்குமதி ஆயின. இது எந்தெந்த பிளேஸில் வந்துட்டு என்னென்ன இறக்குமதியானது, மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து என்ன வந்தது, தென்கடல் பகுதியிலேருந்து என்ன வந்திருக்கு, கிழக்கு பகுதியிலேருந்து என்ன பொருளை வந்து அவங்க இறக்குமதி செஞ்சாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்தது கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் வந்துட்டு புகார் நகரில் ஒன்று இருந்ததாம். சரிங்களா, நம்ம ப்ரீவியஸ் லெசனில் பார்த்துருப்போம். செப்பனிடும் தளம் வந்துட்டு லோத்தல் குஜராத் மாநிலத்தில் பார்த்துருப்போம் இல்லையா. அதே மாதிரி புகார் நகரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்ததாக கூறப்படுகிறது. அதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பொது ஆண்டு 200 வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் கடல்கோள் அல்லது கடல் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதன் சான்றுகளை பூம்புகார் நகரில் இன்றும் நாம் காணலாம். சரிங்களா, இதுதான் பூம்புகார் நகரோட சிறப்புகள். அப்போ பூம்புகார் நகரத்தோட சிறப்பை கூறும் நூட்கள் என்னென்ன அப்படின்னா பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை. இது 3 ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்க்க போகிற நகரம் வந்துட்டு மதுரை இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களில் மதுரையும் ஒன்று. சங்கம் வளர்த்த நகரம் என்ற பெயர் பெற்றதில் இருந்தே இதன் தொன்மையை புரிந்து கொள்ளலாம். அப்போ சங்கம் வளர்த்த நகரம் வந்து எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இதில் கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் வந்துட்டு 49 பேர் இருக்காங்க. சரிங்களா, சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்த நகரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மதுரை. அப்போ அந்த மதுரையில் கடைச்சங்க காலத்தில் வந்துட்டு தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 49 பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க. கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியில் இருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. அப்போது கிழக்கு கடற்கரை பகுதிகளில் இருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு என்னென்ன பொருட்கள் வந்துட்டு இறக்குமதி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நறுமண பொருட்களான அகில் மற்றும் சந்தனம், இது 2 இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். அப்போது பண்டைய கால இஸ்ரேல் மன்னன் வந்து எந்த பிளேஸ்லேருந்து முத்துக்களை வந்துட்டு இறக்குமதி செய்தார் அப்படின்னா உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். பாண்டியர் துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில் உவரி உள்ளது. அப்போ உவரி எங்கே இருக்குது அப்படின்னா பாண்டியரோடைய துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில் தான் உவரி அப்படின்ற பிளேஸ் வந்துட்டு இருக்குது. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை வந்துட்டு மதுரையில் இருந்ததாக சான்று இருக்குது. ரோமானியர்கள் வணிகம் செய்வதற்காக வந்து தங்கியிருப்பாங்க. அவங்க அங்கேயே வந்துட்டு அவங்களுடைய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையும் உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டு மதுரையின் புகழுக்கு ஒரு சான்று ஆகும். புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸின் குறிப்புகளில் மதுரையை பற்றிய பல தகவல்கள் உண்டு. அப்போது வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் எந்த நாட்டை சார்ந்தவர்? கிரேக்க நாட்டை சார்ந்தவர். அவர் வந்துட்டு மதுரையை பற்றி பல தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மௌரிய வம்சத்தில் இருக்க சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் வந்துட்டு அவர் எழுதிய நூல் பேர் அர்த்த சாஸ்திரம். அந்த நூல்லையும் வந்து பார்த்திங்கன்னா மதுரையை பற்றிய சில குறிப்புகள் வந்துட்டு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அதை தவிர இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதை வந்து தூங்கா நகரம், மதுரையை வந்து தூங்கா நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாளங்காடி அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் வந்து மதுரையில் இருக்குது. நாளங்காடி அப்படின்னா பகல் நேரத்தில் ஓப்பனில் இருக்க கடைகள். இதே வந்துட்டு
அல்லங்காடி அப்படின்றது வந்துட்டு இரவு நேரத்தில் வந்துட்டு ஓப்பனில் இருக்க கடை. அப்போது பகல் இரவு பார்க்காம வந்துட்டு கடைகள் எந்நேரத்துலேயும் திறந்தே இருக்கிறதுனால இதை தூங்கா நகரம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. பெண்கள் எந்த வித பயமும் இன்றி இரவு நேரத்தில் அல்லங்காடியில் வந்துட்டு பொருட்களை வாங்கி சென்றனர். அந்த அளவிற்கு பாதுகாப்பானதாக மதுரை நகர் விளங்கியதாக குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற நகரம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி. கல்வி கற்பதற்கான இடத்தினை பள்ளி என்று அழைக்கிறோம். அப்போது காஞ்சி நகரில்தான் முதலில் ஏராளமான பள்ளிகள் வந்துட்டு அமைக்கப்பட்டன. அதனால் இதை வந்து கல்வி நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமணர் அமைத்த பள்ளிகளில் வந்துட்டு சமண மாணவர்கள் படித்தாங்க. இதே புத்த மாணவர்கள் வந்துட்டு புத்த விகாரங்களில் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. சீன வரலாற்று ஆசிரியர் யுவாங் சுவாங் வந்துட்டு காஞ்சிபுரத்தில் இருக்க கடிகை அப்படின்ற பிளேஸ்க்கு அவருடைய மேல் படிப்புக்காக வந்திருக்காரு. இது முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது யுவாங் சுவாங் காஞ்சிபுரத்துக்கு வந்தாருன்னு தெரியும். எந்த இடத்துக்கு வந்தார்? கடிகை அப்படின்றது இடத்துக்கு வந்தார். ஓகே, இந்த தகவல் பேழையில் பாருங்கள். புகார் நகரம், அதாவது பூம்புகார் அப்படின்றது துறைமுக நகரம், மதுரை அப்படின்றது வணிக நகரம், காஞ்சி அப்படின்றது கல்வி நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காஞ்சியை வந்துட்டு புகழ்ந்து வந்துட்டு சில புலவர்களும் வந்து பாடியிருக்காங்க. அது என்னன்னு பாருங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு பாடினவர் யார் அப்படின்னா காளிதாசர். நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு பாடினவர் வந்துட்டு காளிதாசர். இதே கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு பாடினவர் யார் அப்படின்னா நாயன்மார்களுள் முதன்மையானவரான திருநாவுக்கரசர் காஞ்சி நகரை புகழ்ந்து பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யுவாங் சுவாங் வந்துட்டு இங்கே மேல் படிப்புக்காக வந்தார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா புத்தகையா சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. சீன வரலாற்றாசிரியர் யுவாங் சுவாங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்தியாவில் இருக்க 7 புனித தலங்களில் வந்துட்டு காஞ்சிபுரமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் வந்துட்டு காஞ்சி. இங்கே தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தார்கள். காஞ்சிபுரத்தில் பிறந்து வாழ்ந்த சான்றோர்கள் யார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மர். அடுத்தது கோயில்களின் நகரம் அப்படின்னு அழைக்கப்படுவதும் காஞ்சி தான். கோயில்களின் நகரம் என்றும் அழைக்கப்படுவதும் காஞ்சி. இங்குள்ள கைலாதநாயகர் கோவில் புகழ் பெற்றது. பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் இந்த கற்கோவிலை கட்டினார். ஓகேங்களா, அதாவது காஞ்சியில் இருக்க முக்கியமான கோவில் வந்துட்டு கைலாசநாதர் கோவில். அதை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் தான் வந்துட்டு இந்த கற்கோவிலை வந்து கட்டினார். அது இல்லாமல் பல்லவர் காலத்தில் வந்து எண்ணற்ற குடைவரை கோயில்கள் கட்டப்பட்டன. பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை வந்து காஞ்சியில் கழித்தார் அப்படின்ற குறிப்புகள் இருக்குது. பௌத்த துறவியான மணிமேகலை தன்னுடைய கடைசி காலத்தில் எந்த நகரத்தில் கழிச்சாங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் தான் வந்துட்டு தன்னோட வாழ்க்கையை அவங்க வந்துட்டு செலவு செஞ்சாங்க. அடுத்தது வேளாண்மை சமூகத்தில் நீர் வந்துட்டு மேலாண்மைக்கு ரொம்ப முக்கியம். அதில் காஞ்சி நகரை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர் தேக்கி வைக்கப்பட்டது. இந்த ஏரிகள் கால்வாய்களுடன் இணைக்கப்பட்டிருந்தன. இன்றும் காஞ்சிபுரம் வந்து ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவதை நாம் அறிவோம். கல்லணை, சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணை காஞ்சிபுரத்தை சுற்றிலும் உள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் மூலம் தமிழர்களின் நீர் மேலாண்மை திறனை அறிந்து கொள்கிறோம். பூம்புகார், மதுரை, காஞ்சி இந்த 3 நகரங்கள் மட்டும் தமிழ்நாட்டுடைய பண்டைய நகரங்கள் கிடையாது. அதை தாண்டி கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல் போன்ற நகரங்களும் தமிழ்நாட்டில் இருந்துள்ளன. இங்கெல்லாம் ஆய்வுகள் மேற்கொள்வதன் வழியாக இன்னும் ஏராளமான தொல்லியல் சான்றுகளை கண்டறிய முடியும் அப்படின்னு வந்துட்டு இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இல்லை இன்னொரு முக்கியமான விஷயங்கள் என்னென்னா தகவல் வேலையில் பாருங்கள். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேளமுடைத்து, தொண்டை நாடு சான்றோருடைத்து,
சரிங்களா. தொண்டை நாடுனா பல்லவம், காஞ்சிபுரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. காஞ்சிபுரம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி நகரம். நிறைய படித்தாங்கன்னா சான்றோர்கள்னு சொல்கிறாங்க, சான்றோர் உடைத்து. சோழ நாடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர் அந்த சைடில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நெல் வந்துட்டு அதிகமாக பயிரிடுவாங்க, அதனால் அது சோறுடைத்து. பாண்டிய நாடு அப்படின்றது கீழே வந்து தென் மாவட்டங்களில் வரும், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த பிளேஸில் இருக்கிறதுனால தூத்துக்குடியில் தான் முத்து குளிக்கிறது ரொம்ப ஃபேமஸ், அதனால் முத்துடைத்துன்னு சொல்கிறாங்க. சேர நாடில் வேலமுடைத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த லெசன் இதோட முடிஞ்சிச்சு. இந்த லெசனுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர் இன்றைக்கி ஈவினிங் அப்லோட் பண்ணுவாங்க. எல்லோரும் டெஸ்ட் எழுதி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.